அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு மீன ராசிக்கு 2024 குரு பயிற்சி எப்படி இருக்கும். கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரமா தான் இந்த மீன ராசிக்கு இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, மீன ராசியில ராகு இருக்கிறாரு, ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் வீட்டு இருக்கிறார் கும்பத்துல. இப்ப கும்பத்துல இருக்கிற சனி எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்துருவாரு. சோ ராசி ஏற்கனவே ராகு கேதுவோட ஆதிக்கத்திலையும் ராசிக்கு விரைய பாவத்துல போய் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்துல மீனராசிக்கு வரப்போறாருன்ற நிலையில இருக்கும்போது சற்று பின்தங்கிய ஒரு நிலையில தான் இந்த ராசி இருக்கு. 12 ராசியிலையுமே கொஞ்சம் பிரச்சனை உள்ள அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. என்னிடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்கிட்ட ஒரு கிளைண்ட் போன் பண்றாரு. அவர் மீனராசிக்காரர். அவர் என்ன சொல்றாரு, போனை எடுத்தவனே, சார் கடன் பிரச்சனை பயங்கரமா ஆயிடுச்சு, பேசாம ஊரை விட்டு ஓடிடலாமான்னு இருக்கேன் சார், ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல நான் இருக்கேன் சார், என்னை காப்பாத்துங்க சார்ன்னு சொல்லிட்டு தான் எனக்கு போன்ல எடுத்தவனே பேசின வார்த்தை. அப்ப அந்த அளவுக்கு கடுமையான மன உளைச்சல்ல மீனராசிக்காரவங்க இருக்கணும். ஏன்னா சந்திரனை ராகு வர்றாரு. அப்ப பிறந்த கால ஜாதகத்துல சந்திரன் மீனராசியில இருந்தா தான் அவங்க மீனராசி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த சந்திரனை இப்ப ராகு போய் தூண்டி விடுறாரு, ராசிக்குள்ள ராகு போறாருங்கும் போது பிரம்மாண்டமா பெரிய லெவல்ல நம்ம ஏதாவது முதல் பண்ணி ஏதாவது பெருசா பிசினஸ் பண்ணலாங்கிற மாதிரியும், அதே நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பண முதலீடுகள் பண்ணி ஏமாறக்கூடிய ஒரு நிலையும் மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய அமைப்புல மீனராசிக்காரவங்க இருக்காங்க. இப்ப வர்ற 1ஆம் தேதி, சரிங்களா, மே 1 மதியம் 1 மணிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த ரிஷபராசியில பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா மீனராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறது சற்று பின்தங்கிய நிலை தான். ஏன்னா ராசிநாதன் இவ்வளவு நாள் 2ல இருந்தாரு. இப்ப ராசிக்கு 3க்கு போறாருங்கும் போது ராசிநாதனும் 3ஆம் இடத்துக்கு போறது அவ்வளவு நல்லது இல்லை. சரிங்களா? சோ ராசி ஏற்கனவே சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருக்கிறதும், ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி இருக்கிறதும், ராசிநாதனே ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறதும் கண்டிப்பான முறையில் மீனராசிக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மெயினா முதலீடுகள் பண்ணிடக்கூடாது, பிசினஸ் பண்றேன்னு சொல்லி பெருசா போய் மாட்டிக்க கூடாது, கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, குடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு யாருக்கும் போட்டுறக்கூடாது. ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய அமைப்புல தான் மீனராசிக்காரங்க இருக்காங்க. எவ்வளவு கவனமா இருந்தாலும் கிரகங்கள் தன் வேலையை கண்டிப்பா செஞ்சிடும், கிரகங்கள் தன் கடமையை கண்டிப்பா செஞ்சிடும். அதனால கவனமா இருக்க வேண்டிய அமைப்புல தான் மீனராசிக்காரங்க இருக்காங்க. பிறந்த கால ஜாதகத்துல ஒருவேளை தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்துல பெரிய அளவுல பாதகம் இருக்காது. சரிங்களா? இப்ப நம்ம மாறுபட்ட கோணத்துல நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப அவங்க பிறந்த கால ஜாதகத்துல ரிஷபராசியில கிரகங்கள் சூரியன் முதல் ராகு கேது வரை, ஏன்னா சந்திரன் எப்படியும் உங்களுக்கு மீனராசியில தான் இருப்பார். சோ சந்திரனை விட்டு மற்ற 8 கிரகங்களும் அந்த ரிஷபராசியில இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு உதாரணமா அங்க சூரியன் இருக்கிறார். இப்ப குரு அங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய, ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இந்த சூரியன் மேல குரு போறாருங்கும் போது என்னதான் ராசி சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருந்து ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி இருந்தா கூட இந்த சூரியன் மேல குரு போறது கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும். இந்த நேரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? பிறந்த கால ஜாதக தசாபுத்தி முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே மீனராசிக்கு நேரம் சரியில்லை. இந்த சூரியன் மேல குரு போறது ஒரு ஆறுதலான விஷயம். சூரியன் மேல குரு போறது அரசாங்க பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிலையும், அரசாங்கத்தின் மூலமா நல்ல ஒரு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு சந்திரன் மீது ராகு செல்வதும் அந்த விரயத்துல சனி இருக்கிறதும் போராடிதான் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்ப இப்ப இவர் இருக்கார், செவ்வாய் அங்க இருக்கிறார், குரு அங்க போறாருன்னா இது நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா செவ்வாய் இருக்கிறாருன்னா இப்ப விரயச்சனி வேற போயிட்டு இருக்கும் போது இவங்க விரயம் பண்ணலாம். ஒரு சொத்துக்கள்ல இவங்க விரயம் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு புதுசா ஒரு அமௌண்ட் போட்டு நீங்க சொத்துக்கள் வாங்கலாம், அல்லது இருக்கிற சொத்தை ரெனோவேட் பண்ணி ஏதாவது பண்றதுனாலும் பண்ணலாம். சரிங்களா? இதுல 2வது சொத்து 7 சனி இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனியா இருக்கிறதுனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. பிறந்த கால ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்லை. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் செவ்வாய் மேல குரு போகும்போது. இப்ப அங்கேயே சுக்கிரன் இருக்காரு, குரு போறாருங்கும் போது நீண்ட நாட்களா வீட்டுல சுபகாரியம் நடக்காம இருந்துச்சுன்னா இப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மனைவி வெளியில பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பாப்பாரு இல்லையா, சுக்கிரனோட கனெக்ட் ஆகி 7ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்னா அப்ப கன்ஃபார்மா மனைவி வெளியில ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல தகவலும், மனைவியே நல்ல தகவல் கணவருக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும், வாழ்க்கை துணையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் அந்த சுக்கிரன் மேல குரு போறது. சரிங்களா? ஆடம்பர கார் வாங்குறது, சரிங்களா, ஆடம்பர கார் வாங்குறது, ஆடம்பரமா வீடு வச்சிருக்காங்கன்னா அதை ரெனோவேட் பண்றது போன்ற நல்ல பலன்கள் தான். என்ன இருந்தாலும் ராசிக்குள் ராகு கேது, ராசியை ராகு கேது பிடிச்சிருப்பது, ராசிக்கு விரயத்துல சனி இருக்கிறது, கவனத்தோட தான் இருக்கணும். இதை மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இப்ப அங்க புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் மேல குரு போறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா?
புதன் மேல குரு போறது யாருக்கு நல்லது? படிக்கிற மாணவ மணிகளுக்கு நல்லது. பேங்கிங் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லது. சரிங்களா? இப்ப புதன் மேல குரு போறது நல்லதுன்ட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நெகட்டிவான நேரம். ஏன்னா ஏற்கனவே ராசி சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருக்கு. ராசிக்கு விரைச்சனி வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்ப இந்த கேது மேல குரு போறாருன்னா இந்த நேரத்துல கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க. பெரிய லெவல்ல மாட்டிக்கிருவீங்க. ஏன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லை. பிறந்த கால ஜாதத்திலையும் ரிஷபத்துல கேது இருந்து குரு அங்க போறாருங்கும் போது, ராசிநாதன் அங்க போறாருங்கும் போது பெரிய லெவல்ல கடனை உடனே வாங்கி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. வயோதினமா இருக்கவங்க புனித தலங்களுக்கு போகலாம். காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு போகலாம். ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆன்மீக பயணம் வந்து இப்ப நிறைவேறும். போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்துச்சுன்னா அதை நீங்க பண்ணலாம். சரிங்களா? இப்ப சனி அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி மேல குரு போறாரு அப்படிங்கும்போது இது ஒரு ஆறுதலான விஷயம். ஜென்ம ராகு ராசியில ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறது, ராசிக்கு விரயத்துல சனி இருந்தா கூட இப்ப பிறந்தகால ஜாதகத்துல இருக்க சனி மேல குரு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிறந்தகால ஜாதக சனிய குரு தொடுறதும் கோச்சாரப்படி வந்து ராசிக்கு 12ல சனி இருக்கிறதும் ஒரு சுபகரையும் நல்லபடியா பண்ணி ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு நல்ல செலவு பண்ணி ரொம்ப நல்லபடியா இருக்கக்கூடிய அருமையான நேரம். பிள்ளை பிறக்காம இருக்கு, அதாவது வயசான ஒரு 50 வயசை தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவை கொடுத்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம், அதாவது பெண் பிள்ளையை பெற்ற அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு ஒரு உதாரணமா அவங்க 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 மருமையன் ஜாத்திலையும் மயன் ஜாத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு நிலை இருக்கு, பிள்ளை பிறக்காம இருக்குன்னா இப்ப சிகிச்சை எடுத்தாங்கன்னா பிறக்கும். சரிங்களா? மீனராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் தான் இது. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இது நல்ல காலமா இருக்கும். சனி மேல குரு போகும்போது பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் கண்டிப்பா நடக்கும் மருத்துவ சிகிச்சையின் மூலமா. சரிங்களா? இப்ப ராகு அங்க இருக்கிறார். அவர் அந்த ராகு மேலேயே குரு போறதுன்னா இது சண்டால யோகம். இது நல்ல பலன்களை தராது. ஏற்கனவே கோச்சாரப்படி வந்து உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. இப்ப இந்த ராகு மேல வர குரு போறாருன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். ஏன்னா ராசியில கோச்சார ராகு உட்கார்ந்து இருக்கிறதும் இந்த ராகு மேல ஜாதகத்துல இருக்க ரிஷப ராகுவை குரு தொடுறதும் நல்ல நேரம் இல்லை. கொஞ்சம் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கு. இப்ப அங்க குருவே அங்க இருக்கிறாரு. இப்ப இந்த பிறந்த கால குரு மேல கோச்சார குரு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிநாதன் பலம் பெறுறாருன்னு அர்த்தம். ஜாதகருக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். தைரியமாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆனா பிறந்த கால ஜாதகம் ரொம்ப முக்கியம். பிறந்த கால ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி ஓடும்போது இந்த ரிஷபத்துல பிறந்த கால ஜாதகத்துல குரு இருந்து இப்ப குரு அங்க போறது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மொத்தத்துல மீனராசிக்காரவங்களுக்கு வந்து முக்கியமா சொல்லணும்னா பண விஷயத்திலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, நண்பர்கள், வாழ்க்கை துணை எல்லா பேர்த்திட்டையும் கவனமா அபிஷியலா இருக்கக்கூடிய ஆபீஸ் தொழில் பண்றவங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரம். பிரச்சனைகளை கொண்டு போய் நீங்களே மாட்டிக்கிறாதீங்க. கவனமா இருங்க. சரிங்களா? மீனராசிக்காரர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு குரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த கான்டாக்ட் நம்பர்ல தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.